ஹை சாம்பியன்ஸ் எல்லாரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க? நானும் ஓரளவுக்கு நல்லா தான் படிச்சிட்ருக்கேன். இது வந்து மார்ச் 26 எடுத்த விலாகு. நான் வந்து அந்த அன்னைக்கு ரொம்பலாம் ஓவரா படிக்கல. ஓரளவுக்கு தான் படிச்சேன். இந்த வீடியோல வந்து நம்ம பின்னாடி என்ன பார்க்க போறோம்னா, 9த் தமிழ்ல அ ஃபர்ஸ்ட்டு இயல்ல வந்து தமிழ் அளவுகள் இருக்கும். அத தான் நம்ம பார்க்க போறோம். ஈஸியா இருக்கும். வாங்க நம்ம பார்க்கலாம். சாம்பியன்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம 9த் தமிழ்ல சில தமிழ் அளவுகள் வந்து குடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம பார்க்கலாம். முந்திரி அப்படிங்கிறது அது அது மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். 1/320 ஓகேவா? அதுக்கடுத்து அரைக்காணி முந்திரி. அது வந்து எப்படி போடணும்னா, நம்மளுக்கு அரைக்காணிக்கு ஒரு அளவு குடுத்துருப்பாங்க. 1/160. அத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, காணின்னு ஒரு அளவு இருக்கும். அது வந்து 1/80 தான் காணி. கரெக்ட்டா? 1/80 தான் காணி. அது கூட வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அரைக்காணி கண்டுபிடிக்கணும். அப்போ அது கூட 1/2வ மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா அரைன்னா 1/2 தானே. அப்போ 1/160 தான் அரைக்காணி. அதோட நம்ம எத கூட்டணும்? முந்திரிய கூட்டணும். முந்திரி தான் நமக்கு குடுத்துருக்காங்க. 1/320. அப்போ இது 2யும் கூட்டும்போது எல்சிஎம் எடுப்போம் நம்ம. எல்சிஎம் எடுத்தோம்னா 320 வரும். அப்போ இதை ஈக்குவேட் பண்ணுறதுக்காண்டி மேலேயும் கீழேயும் நம்ம 2ஆல பெருக்குவோம். அப்படி பெருக்கும்போது இங்க வந்து நம்மளுக்கு 2 + 1 3ன்னு வரும். 3/320 இதுதான் அரைக்காணி முந்திரின்னு வரும். அடுத்து வந்து ஒருமா. இதில வந்து ஒருமாங்கிறது வந்து நம்ம என்னன்னு படிச்சிருப்போம்னா, 1/20 இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த ஒருமாங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ அரைமா எப்படி கண்டுபிடிப்போம்? 1/2ங்கிறது அரை தெரியும் நம்மளுக்கு. மா வந்து 1/20 அப்போ இஸ் ஈக்குவல்ஸ் டூ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1, 1 மல்டிப்ளை பண்ணா 1 20 2s ஆர் 40 ஓகேவா? இருமா. அப்போ 2 இன்டூ இ இருனா 2 மானா நம்மளுக்கு தெரியும் 1/20 அப்போ 2/20 தான் 2 மா. அப்போ இத அடிச்சோம்னா 1/10ன்னு வரும். இதுதான் இருமா 1/10 ஓகேவா? அடுத்து 3 மா. 3 மா வந்து 3 இன்ட்டு 1/20 அப்போ இத எப்படி போடுவோம் நம்ம? 3/20ன்னு போடுவோம். 4 மா வந்து 4 இன்ட்டு 1/20 1 நாள் 4 5 நாளா 20 அப்ப 1/5 தான் 4 மா. ஓகே.